எந்த ஒரு விஷயம் செய்யும் முன்னரும் தெளிவோடு உன் திட்டங்களை முன்னரே வகுக்கும்போது பாதி வெற்றியாளன் ஆகிவிடுகிறாய். எதிர்வரும் பிஜிடிஆர்பி தேர்வினை எதிர்கொண்டு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து தேர்வர்களுக்கும் எனது வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எதை பற்றினா, சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இந்த மூணுலேயும் எப்படி நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், அதுலேயும் குறைஞ்சது 25லேருந்து 30 மார்க் வரைக்கும் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இது மூணுலேயும் 30 மார்க்குக்கு மேலே வாங்குறதுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இந்த மூணுமே இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் சப்ஜெக்ட் மார்க் மட்டும் உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமில் போஸ்டிங் வாங்கி தராது. அது கூடவே இந்த ஜிகே, சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் இது மூணுலேருந்து நீங்கள் வாங்குகிற மார்க்கு தான் உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பளிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த 3 பார்ட்டுமே. இந்த சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இது மூணும் படிக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் நாம் அதை கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கும்போதே இதிலிருந்து கண்டிப்பாக அதிகமாக மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சைக்காலஜி அண்ட் எஜுகேஷனை நீங்கள் எப்படி படிக்கணுன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு படிச்சுட்டு இருப்பீங்க. அந்த சப்ஜெக்ட் கூடவே ஒரு ½ அன் ஹவர் எப்போல்லாம் உங்கள் சப்ஜெக்ட் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தோணுதோ அப்போ இந்த சைக்காலஜி அண்ட் எஜுகேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சைக்காலஜி, எஜுகேஷன் டாபிக் ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு போர் அடிக்காமல் உங்கள் சப்ஜெக்டையும் கண்டினியூ பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் சைக்காலஜி அண்ட் எஜுகேஷனில் நீங்கள் அதிகமாக மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் சப்ஜெக்ட் கூடவே இதை கண்டினியூவாக படிக்கிறதுக்காக யூடியூப் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு நான் தொடங்கியிருக்கேன். அதில் முதல் 6 யூனிட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ 7வது யூனிட் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அப்போது நீங்கள் இந்த 7வது யூனிட் நல்லா தரோவாக படிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதுக்குரிய டிப்ஸும் நான் கரெக்டாக கொடுத்துட்டு இருப்பேன். கண்டென்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுக்குறதால உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு அலுப்பே தெரியாமல், நீங்கள் படிக்கிறதே தெரியாமல் நீங்கள் இந்த டாபிக் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணியே தான் ஆகணும். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இருந்தால் நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காது. நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். சில பேருக்கு டைம் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டைம் நமக்காக வெயிட் பண்ணாது. நாம் தான் டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு டைமை ஷெட்யூல் போட்டு நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைக்காலஜியும் எஜுகேஷனும் நமக்கு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அதை கண்டினியூஸாக படிக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்பவும் போர் அடிக்கும். ஸோ அப்போது அந்த போர் அடிக்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு யூனிட்டை 5 பார்ட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கும்போது அது போர் அடிக்காது. ஒரு நாளைக்கு ஒரு 5 பக்கம் படித்தானா அது எந்த அளவுக்கும் போர் அடிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள்
படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் இந்த சைக்காலஜி எஜுகேஷனை வந்து ஒரு 5 பேஜாக நீங்கள் பிரித்து படிக்கும்போது உங்களுக்கே எந்த ஒரு சலிப்பும் தெரியாமல் நீங்கள் இந்த சைக்காலஜி எஜுகேஷன் பார்ட்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போது அது வந்து ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் படிக்காதீங்க. உங்களோட வெற்றியை வந்து உறுதியாக்குறது நீங்கள் மட்டும்தான். மற்றவங்க யாருமே உங்களோட வெற்றியை வந்து உறுதியாக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஃபீலும் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கான வெற்றியை தேடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். மற்றவங்க வந்து நாம் படிக்கிறத கேலி கிண்டல் செஞ்சுட்டே இருப்பாங்க. அது கூட குறையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு அவங்கள திரும்பி பாருங்கள். அவங்க இன்னும் அதையே தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது அவங்க வந்து ஒருபோதும் மாற மாட்டாங்க. நீங்கள் மாறினா மட்டும்தான் உங்களுக்கான வெற்றி வந்து உறுதியாகும். என்னை பொறுத்தவரை நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இந்த 3 பார்ட்டையும் சேர்த்து உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 25 மார்க் கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த 25 மார்க் நீங்கள் எப்படி ஈஸியாக வாங்க முடியும் அப்படின்னா ஒவ்வொரு நாள்லேயும் ஒரு ½ அன் ஹவர் ஷெட்யூல் போட்டு வைங்க. அந்த ½ அன் ஹவரில் சின்ன சின்ன டாப்பிக்காக பிரித்து வைங்க. அந்த சின்ன சின்ன டாப்பிக்கை ஒவ்வொரு நாளும் அந்த அரை மணி நேரம் படிக்கும்போது அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இது 3மே ஒரு பெரிய தலைவலியாக இருக்கவே இருக்காது. நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல் நாள் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து 2வது நாள் ஒரு ஷார்ட் ரிவிஷன் பண்ணால் மட்டுமே உங்களால் வந்து அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது வந்து சைக்காலஜி எஜுகேஷனுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கும் கூட. ஒரு நாளில் வந்து 5 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் உங்களோட ரிவிஷன் டைமாக வச்சுக்கோங்க. மீதி 4 ஹவர்ஸில் வந்து நீங்கள் புதுசாக படிக்கிறத வச்சுக்கோங்க. ஸோ அப்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் படித்ததை மறுநாள் வந்து ஒரு ½ அன் ஹவர் டு 1 ஹவர் ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இதையே நீங்கள் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட் எல்லாமே ஈஸியாக உங்கள் மைண்ட்லேருந்து போகவே போகாது. அது வந்து உங்களோட எக்ஸாம் டைமில் ஈஸியாக ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது யார் ஒருத்தர் வந்து ரிவிஷன் ப்ராப்பராக செய்கிறாங்களோ, நேற்று படித்ததை வந்து இன்றைக்கி ரிவைஸ் பண்ணி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 7th யூனிட்கான ஸ்லிப் டெஸ்ட் 1 வந்து 4/7/2025 ஸ்லிப் டெஸ்ட் 2 வந்து 7/7/2025 ஸ்லிப் டெஸ்ட் 3 வந்து 10/7/2025 ஸ்லிப் டெஸ்ட் 4 வந்து 13/7/2025 ஸ்லிப் டெஸ்ட் 5 வந்து 16/7/2025 கண்டக்ட் பண்ண போகிறேன். இந்த ஸ்லிப் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் என்ன அப்படின்னா அதை வந்து நம்ம யூடியூப் சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த போர்ஷனை நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாகவே ஈஸியாக அந்த யூனிட் ஃபுல்லாகவே இந்த 5 ஸ்லிப் டெஸ்ட்டில் படித்து முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த 5 யூனிட்லேருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சைக்காலஜி எஜுகேஷனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி படித்தா மட்டுமே உங்களுக்கான மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த வாய்ப்புகளை தர்றது தான் நம்ம சேனலில் உங்களுக்காக அந்த எஜுகேஷன், சைக்காலஜி எல்லாமே ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது நமக்கு தேவையோ அதை வந்து நாம் தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போது நாம் எடுத்துக்கிறதுக்கு அதுக்கான திறமை வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். அதுக்கான திறமை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நாம் படிக்கிறது மட்டும்தான் நம்மளோட திறமையாக இருக்கணும். அதுவும் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கணும். அதுவும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தீங்க, அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலனை தரும். உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமில் அதிகமாக மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு
வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லாருக்குமே அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அது ஆசை மட்டும் இல்லாமல் கனவாகவே இருக்கும். அந்த கனவு பலிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அதற்கான முயற்சியை சரியான நேரத்தில் நாம் எடுக்கணும். ஸோ அப்போது வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் இருக்குது. அந்த 5 மாதத்தில் நீங்கள் கரெக்டாக படித்து சரியாக டைமை யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே உங்களால் அரசு முதுகலை ஆசிரியர் ஆக முடியும். இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லலாம் நாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்போம். அதே மாதிரி பாசிட்டிவ் திங்கில் படிச்சிருப்போம். ஆனால் அதில் நமக்கு வெற்றி கிடைச்சிருக்காது. அதை எப்போவுமே கை விட்டுறாதீங்க. ஸோ அதை தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான காலம் வரும். ஸோ அந்த காலம் வரும்போது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும். ஸோ உங்களுடைய முயற்சி, அந்த முயற்சியை கைவிடாமல் அது எக்கச்சக்க டைம் பயிற்சி மூலமாக வலுப்பெற செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பயிற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் முன்னாடி சொன்ன அந்த ஸ்லிப் டெஸ்ட்டு எந்தெந்த நாளைக்கு என்னென்ன டெஸ்ட்டு அப்படின்னு சொன்னேனோ அதுக்கான போர்ஷன் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த போர்ஷனை நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாகவே நீங்கள் ஃபாஸ்ட்டாக இந்த யூனிட்டை படித்து முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறதால உங்களுக்கு எந்த ஒரு சலுப்பும் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ண முடியும். கடைசியாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தராதீங்க. சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இது 3க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையும் நல்லா தரோவாக படிங்க. இது 3மே உங்களுக்கு ஒரு பெரிய பலனை தரும். ஸோ உங்கள் சப்ஜெக்டோடு இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் போடுங்க. அந்த ஷெட்யூல் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாகவே இந்த வருடம் வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நீங்கள் போஸ்டிங் வாங்குறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். எப்போவுமே நேரத்துக்காக காத்துட்டு இருக்காதீங்க. நமக்கு கிடச்சிருக்கிற நேரம் எல்லாமே நல்ல நேரம்தான். ஸோ அப்போது நீங்கள் முயற்சி செய்யணும், முயற்சி செஞ்சிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான சரியான பலன் கிடைக்கும். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் அனைவரும் வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி உங்களுக்கு அரசு முதுகலை ஆசிரியர் வேலை கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.